ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம் ஆன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹவ் டு ரைட் தி கிவன் டேட்டா. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். ஸோ 1 kg ஆஃப் ஏர். ஸோ எப்பயுமே மாஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கிலோகிராமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிவன் டேட்டா, கிவன் மாஸ் 1 கிலோகிராம். ஓகேங்களா? அட் 1.5 பார். ஸோ இனிஷியலாக வேல்யூ கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் தான் பாரில் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா P1 வேல்யூ வந்து 1.5 பாரில் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணலாம், கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம், இன்ட்டு 100. ஸோ அப்போ 150 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ரைட், இது எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 into 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா 1 பார் தட் இஸ் ஈக்குவல் டு 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே 1.5, எனக்கு இங்கே கிலோ நியூட்டன் வேணும் அப்படின்னா எனக்கு 1000, கிலோனா 1000 இல்லையா? அப்போ இதில் 3 0 இது கூட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாறிடும். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். ஸோ 20ன்றது 100 இல்லையா? 100 இதை கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், எவ்வளோ வரும், 150. ஸோ 150 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் 30 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ். ஸோ 30 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை நான் கெல்வினுக்கு மாற்றிக்கிறேன். எவ்வளோ வரும் அப்படின்னா 303 கெல்வின். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ undergoes constant pressure process. ஸோ இது வந்து constant pressure process. ஓகேங்களா? ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் P1 that is equal to P2. ஓகேங்களா? until the volume is tripled. until the volume is tripled. கண்டிப்பாக இனிஷியல் வால்யூம் V1 இருக்கும், ஃபைனல் வால்யூம் வந்து V2. ஸோ வால்யூம் வந்து ட்ரிபிள் ஆகிற வரைக்கும் என்ன பண்ண, இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ V2ங்கிறது ஃபைனல் ப்ரெஷர். என்ன சொல்கிறாங்க, வால்யூம் இஸ் ட்ரிபிள்டு அப்படின்றாங்க. அன்டில் த வால்யூம் இஸ் ட்ரிபிள்டு. ஸோ இனிஷியல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வால்யூம் தட் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் இனிஷியல் வால்யூம். ஓகேங்களா? ப்ராசஸ் முடியும் போது என்ன ஆகுது, அந்த ஃபைனல் வால்யூம் வந்து 3 times ஆஃப் இனிஷியல் வால்யூம் வந்துடுது. ஓகேங்களா? ரைட். ஸோ V2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் V1. ஸோ ஒரு சில ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா V1 V2 தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணும், கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டு ஃபைண்ட். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கால்குலேட் தி ஒர்க் டன். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் W ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறேன். அடுத்து செகண்ட் பாருங்கள், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ தேர்டு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோர்த்து சேஞ்ச் இன் என்தால்பி, ஹெச்னு எழுதுகிறேன். ஃபிஃப்த்து பார்த்தீங்க, ஃபைனல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோபி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ ஃபிஃப்த்து வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ இந்த 5 வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன், ஸோ W. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணிவிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், இப்போ டைரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ P இன்ட்டு dV. ஸோ என்ன கண்டுச்சோம், 1 to 2 இதை நம்ம டெரைவ் பண்ணோம். P இன்ட்டு V2 மைனஸ் V1. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து V2 V1 நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், PV is equal to MR T, P1 V1 is equal to MR T1. ஸோ எனக்கு V1 வேணும் அப்படின்னா MR T1 divided by P1. ஓகேங்களா? ஸோ எம்முடைய வேல்யூ நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிறது வந்து 1. ஆர் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 0.287 கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறது 303. ஓகேங்களா? கெல்வினில். ஸோ இதோட வேல்யூ வந்து 150 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இது கிலோ ஜூலில் இருக்குது, இது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் தான் சப்ஸ்டிட் பண்ணணும், பாரில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா V1 வேல்யூ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 5.79 மீட்டர் கியூப்.
ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வேல்யூ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது 150. ஸோ ஃபைனல் வால்யூம் வந்து 3 times ஆஃப் இனிஷியல் வால்யூம். ஸோ 150 to 3v1ல v1 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 into v1 இருக்கும். ஸோ 150 2 into v1 உடைய வேல்யூ நமக்கு இங்கே தெரியும் 0.579. இதை கால்குலேட்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னா 173.9 கிலோ ஜூல். ஸோ ஒர்க் டன் வந்து 173.9 கிலோ ஜூல். ஸோ அடுத்து நம்ம சேஞ்ச் இன் என்ன எனர்ஜி கண்டுபிடிக்கிறோம். ஸோ MCV T2 minus T1 ஓகேங்களா. ஸோ இங்கே M வந்து 1, CV வேல்யூ இங்கே ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலன்னா அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும், CV வேல்யூ வந்து 0.718, CP வந்து 1.005. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணலாம். 0.71. ஸோ இங்கே T2 வேல்யூ தெரியாது, T1 வந்து 303. ஸோ அப்போ என்ன பண்ணணும், T2 கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ண முடியும், del U வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம். டெரைவ் பண்ணும்போது ஒரு எழுதியிருப்போம், T2 by D1 that is equal to V2 by V1 ஓகேங்களா. T2 divided by T1 that is equal to V2 divided by V1. ஸோ நமக்கு T2 வேல்யூ தான் வேணும். ஸோ T2 இங்கே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா V2 by V1 into இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் T1. ஸோ இப்போ T2 ஓட வேல்யூ என்ன, V2ங்கிறது 3 times ஆஃப் V1 நம்ம கிவன் டேட்டாவில் ஓகேங்களா. கீழே V1 into T1. ஸோ V1 கேன்சல் ஆகிடும், 3 times ஆஃப் T1. அப்போ T2ங்கிறது 3 times ஆஃப் T1. ஸோ 3 times ஆஃப் T1ங்கிறது 303. அப்போ என்ன வரும், 909 கெல்வின். ஸோ T2 வேல்யூ வந்து 909 கெல்வின். ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் T2க்கு பதிலாக ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், del U வேல்யூ கிடைக்கும். ஸோ del U, ஸோ M உடைய வேல்யூ 0.718 into T2 உடைய வேல்யூ 909 minus 303 ஓகேங்களா. ஸோ இது கால்குலேட்டரில் போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430.26 கிலோ ஜூல் ஓகேங்களா. ஸோ இது இஸ் del U. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இதுவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம del Uவும் தெரியும், Wவும் தெரியும். ஆர் அதர்வைஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்போம், MCP T2 minus T1. ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ M பார்த்தீங்க அப்படின்னா 1, CP வேல்யூ நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க, CP வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வின். T2 வந்து 909, T1 வந்து 303. ஸோ கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா Q ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் ஈக்குவல் டு 430.26 கிலோ ஜூல் ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கிலோ ஜூல் பர் கேஜி கெல்வினில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக என்ன கிடைக்கும், இதை வந்து Q வந்து கிலோ ஜூலில் தான் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி, ஸோ அது வந்து del H. ஸோ என்ன ஃபார்முலா, del H ஈக்குவல் டு அதே சேம் ஃபார்முலா தான், MCP T2 minus T1. ஸோ என்ன ஆன்சர் வரும், சேம் 430.286 கிலோ ஜூல் ஓகேங்களா. அடுத்து நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஃபார்முலா MCP நேச்சுரல் லாக் ஆஃப் T2 by T1. M வந்து 1, CP வந்து 1 ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ln ஆஃப் T2 909, இது 303. ஸோ கால்குலேட்டரை போட்டிங்க அப்படின்னா 1.098 கிலோ ஜூல் பர் கெல்வின் ஓகேங்களா, கிலோ ஜூல் பர் கெல்வின். தட்ஸ் எல்லா வேலையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.